வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும். இந்த காணொலியில காலேஜ் டிஆர்பி தமிழ் நேர்முக தேர்விற்கான இலவச பயிற்சி 15/1/2026 தொடங்க இருக்கோம். நேர்முக தேர்வுல 15 மதிப்பெண், நேர்முக தேர்வுக்கான மதிப்பெண் 15. இந்த 15க்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். எவ்வளோ நல்லா இன்டர்வியூல பர்ஃபார்ம் பண்ணாலும் ஃபுல் மார்க் கேட்காது. ஆனா இந்த 15 மதிப்பெண் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். வள்ளுவர் வாசகர் வட்டம் நீங்க பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கூட சிலருக்கு தெரியும். தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் இது இன்டர்வியூ போஸ்ட் தான். இதுல கிட்டத்தட்ட போஸ்டே 13 போஸ்ட். இது அசிஸ்டன்ட் டைரக்டர், குரூப் 1 கேடர், டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, சிடிஓ, அந்த கேடர் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட். இதுக்கு போஸ்டே 13 தான். அதுல 8 பேர் எங்களுடைய இன்ஸ்டிடியூட்ல படிச்சவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. இது முழுக்க இன்டர்வியூ போஸ்ட். இதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் விஜயபாண்டியன்னு எங்களுடைய ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் உதவி ஆணையர். கிட்டத்தட்ட நான் பல வருஷங்களாக, நீங்க 2018 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கிரேடு 3, கிரேடு 4 கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் கிரேடு 3, கிரேடு 4 எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட் தான். செயல் அலுவலர் கிரேடு 1 பிளஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் வருஷம் சொல்லி கொடுக்கணும். வருஷத்துல எப்படி பார்த்தாலும் இது போஸ்டிங்கே கம்மி தான். வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 5 பேர்த்த அனுப்பி விடணும். வருஷம் எக்ஸாம் நடந்தா சொல்றேன். கிட்டத்தட்ட 5 தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் படித்த மாணவர்கள் 5 தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. இதுல இன்டர்வியூக்கு எப்படி எல்லாம் படிச்சா வேலைக்கு போலாங்கிற வித்தைய சொல்லி தரப்போம். இப்ப இன்டர்வியூ எப்படி இருக்கும் சார்? ஜிகே கேட்பாங்கன்னு சொல்றது 100% சாத்தியம் இல்லை சார். தயவு செய்து போன் பண்ணி சார் அவங்க ஜிகே எல்லாம் கேட்பாங்க, ஜிகே எல்லாம் படிங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. வேணும்னா தமிழ் வளர்ச்சித்துறையில விஜயபாண்டியன், கனிமொழி, ரேவதி 3 பேர், நான் இன்னும் 8 பேரையும் நான் சொல்லிடலாம். இருந்தாலும் நான் 3 பேர் நம்பர் கொடுக்குறேன். ஆச்சுங்களா? இதுல எழுதி போட முடியும். ஏன்னா இப்ப அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காங்க. நீங்க கேளுங்க. ஏன்னா அவங்க எம்ஏ முடிச்சுட்டு தான் போனாங்க. இத்தனைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம், அது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், கம்பைன்டு டெக்னிக்கல் சிபிஎஸ்இ. அதுல 100 மார்க் ஜிகே, 100 கேள்வி ஜிகே, ஒரு கேள்விக்கு 1 மார்க். 200 கேள்வி தமிழ், ஒரு கேள்விக்கு இது 2 மார்க். கிட்டத்தட்ட 300 மார்க். 200 இதுல ஒரு 150 நினைக்கிறேன், 1.5. கிட்டத்தட்ட ஜிகேவும் எழுதுனாங்க, தமிழும் எழுதுனாங்க. அதுல ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணோம்னா இன்டர்வியூ நடந்தது. இன்டர்வியூக்கு மொத்தம் 50 மார்க். அதுல நீங்க போயிட்டு கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லாக் 35 மார்க் போட்டாங்க இன்டர்வியூல. நான் சொன்னவங்க எல்லாம் பாருங்க ஃபுல் மார்க். விஜயபாண்டியன் எடுத்துக்கங்க, ரேவதி, கனிமொழி, அப்புறம் குதனரசன், இன்னும் பாத்தீங்கன்னா போதுமணி, இன்னும் ஒரு 4 பேர். திடீர்னு பேர் ஞாபகத்துக்கு வரல, எவ்வளவு நாள் ஆச்சா. நீ எல்லாமே பாருங்க ஃபுல் மார்க். 50க்கு 50 போட மாட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்லாக் 35 வாங்கியிருக்காங்க. இவங்க கிட்ட கேட்டே பாருங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? முழுக்க தமிழ்ல தான் கேட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் இப்ப நீங்க இன்டர்வியூ போஸ்ட் எந்த வேலைக்காக போறீங்களோ, காலேஜ்ல வாதியாரா போறவங்களுக்கு இந்தியாவினுடைய பணவீக்கம்னா என்ன, இந்திய பொருளாதார கொள்கை என்ன, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க சார். நல்லா ஜென்ரலா யோசிச்சு பாருங்க.
மார்க்கே வந்து 15. எப்படி கேட்பாங்க? உங்களை சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க. இதை வந்து கேட்டகரியா 3ஆ நாங்க பிரிச்சிருக்கோம். இது ஈவன் தமிழ் வளர்ச்சி துறையில நாங்க எப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, அதுல இன்டர்வியூ போறவங்களுடைய பேக்ரவுண்டு எல்லாமே, அவங்களுடைய ரெஸ்யூம், அவங்களுடைய நேம் இருக்காது, அவங்களுடைய கம்யூனிட்டி இருக்காது, அவங்கள பத்தி டீட்டெயில் எல்லாமே போயிடும். அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன பண்றாங்கன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேர் சொல்ல விரும்பல, தமிழ் வளர்ச்சி துறையில பிஹெச்டி ஹோல்டர் போனாங்க, அவங்க டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. முழுக்க முழுக்க அவங்க எதுல டாக்டரேட் வாங்கினாங்களோ அதிலேயே கேள்வி கேட்டாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க. இதே மாதிரி தான் இப்ப காலேஜ் டிஆர்பி நீங்க இன்டர்வியூ போனீங்கன்னா 3 கேட்டகரியா வைக்கலாம். ஒன்று, நீங்க கவர்மெண்ட் டீச்சரா இருந்தால் ஒரு மாதிரி கொஸ்டின் வரும், ஆச்சுங்களா? 2வது, நீங்க கவர்மெண்ட் ஜிஎல்ஆர், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் ஜிஎல்ஆர் இருந்தால் ஒரு மாதிரியா கொஸ்டின் வரும். அன்எம்ப்ளாய்டு, நீங்க எம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சிருக்கிறீங்க, வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, இல்லை எம்ஏ முடிச்சுட்டு நெட்டு செட்டு பாஸ் பண்ணி வேலை இல்லாமல் இருக்கிறீங்க. 3 கேட்டகரி. ஏன்னா உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, உங்களை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரும். புரியுதுங்களா? இது வந்து பேனல். இப்போ நாங்கள் முழுக்க இப்போ டிஆர்பிக்கு இப்போ தான் இன்டர்வியூ, நாங்கள் இது வரைக்கும் டிஆர்பியில் இன்டர்வியூலாம் நாங்கள் யாருக்கும் சொல்லி கொடுத்ததில்லை. நான் வந்து டிஎன்பிசி வச்சு சொல்கிறேன். இதே மாதிரி தான் இருக்கும். பேனல் இருக்கு, கிட்டத்தட்ட 5 பேனலோ 10 பேனலோ டிபெண்டிங் அப்பான் த ஸ்டூடெண்ட்னுடைய கெப்பாசிட்டி. அதில் சீட்டு குலுக்கி போட்டு தான் எந்த நம்பர் வருதோ அந்த பேனலில் நமக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். சில சமயம் அதிர்ஷ்டம் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச கேள்வியாக வரலாம், தெரியாத கேள்வியும் வரலாம். அது அவங்கவுங்க டைமிங் பொறுத்தது. அது ஆசிரியர்கள் வந்து இன்டர்வியூ வந்து நடத்துறவங்க பொறுத்தது. நாங்கள் கிட்டத்தட்ட தமிழ் வளர்ச்சிக்கு 1 மாதம் மாடல் இன்டர்வியூ டெய்லியுமே சொல்லி தந்தோம். அந்த சிலபஸ் ஓரியன்டா எப்படி எல்லாம் கேட்பாங்க, ரோல் ட்ரை பண்ணி மார்க் போட்டு ரிட்டன் டெஸ்ட் வச்சு குரூப் டிஸ்கஷன் பண்ணி இப்படி எல்லாம் நாங்கள் சொல்லி தந்தோம். ஃபுல் எத்திக்கெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ எப்படி நடத்தணும் அப்படின்னு நீங்க தமிழ் வளர்த்துறதுல நீங்க இன்னும் நேரில் கூட போய் பாருங்க சார். விஜய் பாண்டியன் திண்டுக்கல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு, ஆச்சுங்களா? கனிமொழிங்கிறவங்க கிருஷ்ணகிரியில அசிஸ்டன்ட் டைரக்டர். என் பேர் சொல்லி நேரில் கூட பாருங்க சார். அசிஸ்டன்ட் டைரக்டர் பெரிய போஸ்ட், நேரில் போய் பாருங்க. உங்களுக்கு எப்படி இன்டர்வியூ வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்தந்த ஊர்ல போயிட்டு கலெக்டரேட்ல தான் அவங்க வேலை பண்றாங்க. விஜய் பாண்டியன் திண்டுக்கல் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கலெக்டரேட்ல தமிழ் வளர்ச்சி துறையில அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. அவங்களே போய் கேளுங்க, தப்பு கிடையாது. உங்களெல்லாம் எப்படி சார் கேட்டாங்க? ஐயா இனிய கண்ணன் உங்களுக்கு எப்படி வந்து இன்டர்வியூ சொல்லி கொடுத்தாங்கன்னு போய் கேளுங்க. கனிமொழிங்கிறவங்களுக்கு கேளுங்க, ரேவதிங்கிறவங்களுக்கு கேளுங்க, குரலரசன் திருவாரூர் இருக்காரு, போய் கேட்டு பாருங்க. நீங்களே உணர்வீங்க. நான் எதுவுமே வந்து ஒளிவு மனிதன் கிடையாது. நான் சொல்றது எல்லாம் 100% வந்து எத்திக்கலானது தான், ஃபேக் எல்லாம் கிடையாது. உண்மையாலுமே இவங்களெல்லாம் உருவாக்கி இருக்கேன். இதுவும் எல்லாம் பாருங்க 2 வீடியோ. இந்த தமிழ் வளர்ச்சி துறையில அவங்களுக்கு எப்படி இன்டர்வியூல கேட்டாங்க, இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ கொடுத்துருக்கேன். இது சமயம் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்க வீடியோலாம் ரெகுலரா எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட், 3rd, 4th இது எல்லாமே நான் ஒரு இதுக்காக நான் இந்து சமய ஆலயத்துக்கு போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதது. இருந்தாலும் இந்து சமய ஆலயத்துக்கு பக்தி இலக்கியம் தான் மெயின், ஆச்சுங்களா? அதுல எல்லாமே அதுலயும் தமிழாசிரியர்கள் தான் எடுப்பாங்க, சைவம் வைணவம். அதனால இதுல வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்க எப்படி பண்ணியிருக்கோம். இப்ப இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்டா நாங்க 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஒன்று கவர்மெண்ட் டீச்சர்ஸ், மேக்சிமமா பிஜி அசிஸ்டன்ட், இந்த யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்க, பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்க, இல்லை ஏற்கனவே பிஜி அசிஸ்டண்டா இருக்கிறவங்க அதிகம் பாஸ் பண்ணுவாங்க சார். இப்போ எங்ககிட்ட படிக்கிறாங்க, நான் ஓப்பனாக பேர் சொல்றேன். அரிஸ்டாட்டில் இருக்காரு, இந்த குழந்தை தெரசான்னு இப்போதான் அவங்க இன்னும் வேலைக்கு கூட போய் சேரல, பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி சண்முகம் பிஜிடிஆர்பி, அதே யூஜிடிஆர்பியில் வந்து செல்வராஜ், இவங்க எல்லாமே வந்து ஒரு கேட்டகரி. இவங்கெல்லாம் கவர்மெண்ட் டீச்சர்ஸ். இவங்களுக்கு ஒரு மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும், இதெல்லாம் கண்டிப்பாக வருவாங்க. அதனால தான் பேரோட நான் வந்து சொல்கிறேன், ஆச்சுங்களா? கவர்மெண்ட் ஜிஎல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் கவர்மெண்ட் ஜிஎல் எனக்கு அதிகம் படிக்கல. ஒருத்தர் படிக்கிறாங்க உமாராணின்னு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா.
கல்லூரியில் அவங்களுக்கு வந்து போனஸ் மார்க்கு கிட்டத்தட்ட 15 மார்க் இருக்கு. அவங்க 60 கொஸ்டின் அடிச்சிருக்காங்க, கட்டுல எழுதியிருக்காங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. இன்னொன்று என்னன்னா அவங்களுக்கு போனஸ் வந்து 15 இருக்கு. இப்போ 60 கொஸ்டின் அடிச்சிருக்காங்க, நான் மார்க்னு சொல்றேன். 60 கொஸ்டின்னா கிட்டத்தட்ட 90 மார்க் வந்துடுது. கட்டுரையில 20 மார்க் வந்ததுன்னா கூட கிட்டத்தட்ட 110 பிளஸ் 15 125 வந்துடும் அவங்களுக்கு வித்தவுட் இன்டர்வியூல. அப்ப லைட்டா பண்ணா கூட அவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி இருக்காங்க. இன்னும் 2-3 பேர் வந்து இருக்காங்க. சரி, அவங்க பேர் வந்து சொல்ல அவங்களுக்கு இல்லை சார் வேணாம், பேரெல்லாம் சொல்ல வேணான்றாங்க. ஒரு 3 GL 15 மார்க் வச்சவங்க இருக்காங்க. சிலர் 8 வச்சிருக்காங்க, 10 வச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா கவர்மெண்ட் ஜிஎல்ல ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு தனியா ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்க இன்கேஸ் எம்ஃபில் முடிச்சிருந்தாலோ பிஹெச்டி பண்ணியிருந்தாலோ அவங்க எதுல முனைவர் பட்டா வாங்கினாலோ அதை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்லி தருவோம். அடுத்த கேட்டகரி வந்து எந்த வேலையும் இல்லை, அந்த மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வயசு 27 வயசுல எல்லாம் ஒரு ராஜ்குமார்னு ஒரு ஸ்டூடெண்ட் நேற்று சொன்னேன். அதுக்கு 25-26 வயசு தான் இருக்கும். 2000 தான் நினைக்கிறேன் டேட் ஆஃப் பர்த். அவர் வந்து எம்ஏ முடிச்சுட்டு இது நெட் பாஸ் பண்ணவர், ஃப்ரெஷ் பச்சை குழந்தைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு மாதிரியான கேள்விகள் வரும். இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லை சார், நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து சிலர் இருக்காங்க. எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸில் டிஎன்பிசி எழுதி வேலைக்கு போனவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் டேக்ஸு, இதில் வந்து எம்ஏ முடிச்சுட்டு டிஎன்பிசி 4th குரூப்போ செகண்ட் குரூப்போ எழுதி வேலைக்கு போயிட்டு எம்ஏ படித்தவங்க. அந்த மாதிரி கேட்டகரி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க. இந்த இதெல்லாம் வச்சு இன்டர்வியூக்கு சொல்லித்தரணும். புரியுதுங்களா? ஏன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 மார்க்குங்கிறது உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, உங்களுடைய பிரசன்டேஷன் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, இதை பேஸ் பண்ணி தான். இதில் சிலருக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளை பார்த்தாலே ஈஸியாக கேட்க தோணும். அதுக்கு எப்படி வந்து நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், பிசிக்கல் அப்பியரன்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஒருத்தர் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும். பேசும்போதே ஸ்மைலிங் ஃபேஸோட வந்து பேசணும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு இது இருக்கு. அந்த ஆட்டிடியூடை வந்து நாங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணோம்னா போதும். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மதிப்பெண் தான். எவ்வளவு மார்க்னா வந்து வெறும் 15 மார்க் தான். ஆனால் 15 நினைக்கக்கூடாது. நீங்க ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 1 மார்க், நீங்க ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 மார்க் 2 மார்க்ல தான் போயிருக்கும். அதே மாதிரி கட்டாப்பில் பார்க்கும்போது 110க்கு வேலை கிடைக்குமானா இது இன்டர்வியூக்கான என்ட்ரி லெவல் தான். 110 எவ்வளவு பேர் கேட்டாச்சா 110க்கு வேலை கிடைச்சிருமான்னு, இது இன்டர்வியூக்கு வந்து என்ட்ரி லெவல் தான். நான் சொல்றது வந்து 200க்கு கிளீனா போட்டிருக்கேன். 120 பரவாயில்ல, ஆனா 130 வரைக்கும் வரலாம். நீங்க 70 கொஸ்டின்ஸ் அடிச்சு கிட்டத்தட்ட 70னா கிட்டத்தட்ட 70 பிளஸ் 35 105 மார்க். கட்டுரையில் ஒரு 25னா 130 ரொம்ப ரொம்ப ரேர். அதுக்கு அடுத்தது உங்களுடைய நீங்க கவர்மெண்ட் ஜிஎல்லாம் இருந்தா இல்ல பிரைவேட் காலேஜில் ஜிஎல் டிபெண்டிங் அப்பான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அந்த 15 மார்க் இருந்தா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த கிரிட்டீரியா இருந்ததுன்னா நீங்க உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயா சொல்லித்தரோம். புரியுதுங்களா? அதே மாதிரி என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட், நீங்க வேற ஒரு பயிற்சி மையத்தில் நேர்முக தேர்வுக்கு சேர்ந்துருந்தா தயவு செய்து சேராதீங்க. யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். புரியுதுங்களா? இதெல்லாம் பின்னாடி வந்து செலக்ஷன் ஆனோம், நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன் இது அந்த இன்ஸ்டியூட், இதெல்லாம் வந்து இந்த கமெண்ட்ல வந்து நான் வந்து போட வேண்டாம். என்கிட்ட படித்தா வேலைக்கு போகணும்னு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்க சார், ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது. ஏன்னா எங்ககிட்டயே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 40 பேர் வச்சிருக்கோம். அட்லீஸ்ட் 20 பேர் தன்னாச்சும் நாங்கள் காலேஜுக்கு அனுப்புவோம். ரொம்ப கம்மி தான். நான் ஏற்கனவே சொன்னேன் 300 போஸ்ட் என்கிட்ட படிக்கிறாங்களே ரொம்ப 60 பக்கமாக தான் வந்து படிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கட்டுரைக்கு பயந்துக்கிட்டே ஏகப்பட்ட பேர் படிக்காம விட்டாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடக்காதுன்னு நெகட்டிவாகவே 100% பேசிட்டு திடீர்னு வந்ததுனால யாருக்குமே ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாகவோ ஒரு ஃபைட்டிங் கெப்பாசிட்டியோ எழுத கிடையாது. அதனால சொல்லி கொடுத்ததும் நாங்கள் பிஜி அளவு யூஜி அளவெல்லாம் கிடையாது. அதில் அட்லீஸ்ட் வந்து 25 பேக்கர்னாச்சும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுல
புதியா இருக்கும். அதே மாதிரி நல்லா எடுத்திருந்தா கிட்டத்தட்ட என்னுடைய சேனல் கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் பார்த்துருவீங்க. நீங்க மெசேஜ் பண்றீங்க, ஜெனுவனா இது கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு போன்லயே கேட்டுருவேன், நீங்க எப்படி எழுதுனீங்க, எந்த மாதிரி எழுதுனீங்க, கட்டுரை எப்படி எழுதுனீங்க, நீங்க பேசுறதுக்கு நான் எவ்வளவு கேட்டிருப்பேன். புரியுதுங்களா? அதனால சிலர் வந்து கற்று நான் என்ன எழுதுனேன்னு தெரியாத உங்களால வந்து இது பண்ண முடியும் சார். நான் வந்து கேட்டு சார் கற்று சும்மா நான் கதை அடிச்சிருக்கேன் சார், கண்டிப்பா வராது சார். கட்டுக நல்லா தெரிஞ்சுக்கணும் சார். நீங்க 6 பக்கம் என்ன 10 பக்கம் தமிழ் புலவர்கள் நாங்க கற்பனையில கொடி கட்டி பார்க்கலாம், ஆனா அப்படியே அடிச்சு விட்டுருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டென்ட் வந்து கரெக்டா இருக்கணும், கேட்ட கேள்விக்கு பதிலத்தான் இருக்கணும், பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். ராப்டி சேதுப்பிள்ளை ஸ்டைலில், மறைமலை அடிகள் ஸ்டைலில், அறிஞர் அண்ணாவுடைய அடுக்குமொழிய கலைஞர் கருணாநிதி எதுகை முறையெல்லாம் கொண்டு வந்து காட்டக்கூடாது. நம்மளுடைய மொழி திறனை கட்டுரையில காட்டக்கூடாது. இது தமிழாசிரியர்களுக்கான கட்டுரை கிடையாது, பொது அறிவுக்கான கட்டுரை. உங்களுக்கு அரசியல் அமைப்பு இதுல அடிப்படை உரிமைகள்லாம் அந்த அடிப்படை உரிமைகள் என்ன, அடிப்படை உரிமைகளுடைய ஆர்டிகல் என்ன, அதுல சப் கிளாஸ் என்ன, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள்னா என்ன, அதனுடைய சப் கிளாஸ் என்ன, அடிப்படை உரிமைகளை பற்றி டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு, கே.எம். முன்ஷி என்ன சொன்னாரு, மற்றவங்க என்ன சொன்னாங்க. அரசு வழிகாட்டும் அமைப்பு வந்து இதயம் போன்றதுன்னாரு அம்பேத்கர். இப்படி இந்த கொட்டேஷன்லாம் இருக்கணும், இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். இந்த மாதிரி கிளியர் கட்டா எழுதுனா மட்டும்தான் மார்க் உண்டு. இல்லை சார் என்னமோ எழுதுனேன், முதலமைச்சரின் திட்டங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது, 5 திட்டமும் மக்களுக்கு தொண்டாற்றுதுன்னு 19 ரூபா எழுதுனா கிடையாது. அதனால இந்த கிரிட்டீரியாவில் இருந்தா அதுக்கு நான் உள்ள பல தடவை நான் சொல்லிட்டேன். அந்த இதுல இருந்ததுன்னா நீங்க பாருங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90254. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் வளர்ச்சி துறையினுடைய சக்சஸ் இது கொடுத்துருப்பேன். இந்து சமயங்களுக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ எங்களுடைய இது எப்படி எல்லாம் இவங்க போனாங்க. அதனாலதான் உங்க பேரே நான் கிளியரா, ஏன்னா எல்லாமே அரசுல கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடிய அதிகாரிகள். இவ்வளவு ஓப்பனா வந்து நான் வந்து சொல்றேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க பார்த்துக்கலாம். அவங்களே கூட போய் நீங்க நேரில், நீங்க திண்டுக்கல்லா இருந்தாலும் சரி, கிருஷ்ணகிரி இந்தந்த மாவட்டத்துல போயிட்டு அவங்க நேரிலே கூட போய் கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை தான், வள்ளுவர் வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். இது வெறும் வாய்ச்சொல் கிடையாது, மந்திர சொல். புரியுதுங்களா? ஏன்னா சொல் வெல்லும் அப்படிமா, சொல் வல்லன் சொல் வில்லன் அஞ்சால் அவனை இகழ்வெல்லன் யாருக்கும் எழுதினான் வள்ளுவர். அது மாதிரி நம்மளுடைய சொல் உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கிலே ஒளி உண்டாமல் பாரதியார் சொன்னார். அதே மாதிரி எல்லாமே வந்து உண்மையான இதுதான். அதனாலதான் இவ்வளவு ஆத்தன்டிகேட்டடா சொல்லக்கூடிய சுச்சுவேஷன். அதனால எவ்வளவு பேரு இன்டர்வியூனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. அங்க போயிட்டு கைகாலெல்லாம் பதட்டம் இருக்கும், கேள்வி ஈஸியா இருக்கும். ஒன்றும் கிடையாது சார். நான் சொல்றேன், எங்க இப்ப கவர்மெண்ட்ல பாத்தியா இருக்காது, சும்மா ஒரு ஃபார்மலான ஒரு கொஸ்டின் கேட்டேன், உள்ளுவதெல்லாம் உயிர்கள் என்னன்னு கேட்டா ஆழ்வினை உடைமை தெரியல, நாள் மலர் காசு பெருப்பு எந்த வாய்ப்பாட்டில் முடிய பாய் என்னன்னு கேட்ட திடீர்னு அவருக்கு தெரியல. பட் ஸ்கூல் வாதியார் தான், அதுக்காக அவரை புரட்சி மதிப்பு திடீர்னு கேட்கணும் தெரியல. ஐயா நீங்க இதுக்கெல்லாம் நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். சில சமயம் ரொம்ப இன்டர்வியூல ஈஸியா இருக்கும், ஆனா நம்ம தப்பு பண்ணுவோம். இதுக்கு காரணம் என்னன்னா தடுமாற்றம். இதெல்லாம் எப்படி வந்து சரி பண்றது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கற்றுத்தரப்படும். நன்றி, வணக்கம். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும்.